இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டு இருக்கிறார். அதை நாம் நிறைவேற்றுகிறவராக இருக்க வேண்டும். மத்தேயு 28 18 சொல்லும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி, என்ற கட்டளையின்படி அவர் ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தண்ணீரில் முக்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை நீ ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கலாம், அதை பார்த்துக்கலாம், அப்புறம் எடுத்துக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் நீ காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீ ஞானஸ்நானம் எடுக்காமல் இந்நாள் வரைக்கும் இருப்பாய் என்றால், இன்று இரவு இயேசு கிறிஸ்து வந்தால் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இன்னொன்று, அவர் கொடுத்த கட்டளை ஆகிய ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்ன கட்டளைப்படி ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பாய் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாய் என்று அர்த்தம். இந்த இரண்டு காரியங்களும் நீ நிச்சயமாக செய்திருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்ற வசனத்தின்படி புது சிருஷ்டியாக மாறிவிட வேண்டும். அதுதான் ஞானஸ்நானம். எத்தனை முறை ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு முறை தான். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு டைம் தான் மரித்தார், ஒரே ஒரு டைம் தான் உயிரோடு இருந்தார். அதே போல ஒரே ஒரு முறை தான் ஞானஸ்நானம், பல முறை இல்லை. சில பேர் பல முறை எடுப்பார்கள், இல்ல ஒரே ஒரு முறை தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஒரே ஒரு முறை தான், ஒரே ஞானஸ்நானம் தான் போட்டிருக்குது. ஒரு டைம் முக்கி நீ எடுக்கப்படுற அவ்வளவுதான். அதை பேருக்கு பாவம் செஞ்சுட்டு திரும்பவும் முக்கி எடுக்கணும். அதை பேருக்கு பாவம் செஞ்சுட்டு அப்படி கிடையாது. அதனால்தான் ஆண்டவர் பார்த்தார், ஒரே டைம் வந்தார், ஒரே டைம் ஜனங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிலுவையில மரித்தார், ஒரே டைம் அடக்கம் செய்யப்பட்டார், ஒரே நேரம் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்து ஒரே நேரம் தான் ஞானஸ்நானம் எடுத்தார். இது நீ ஒரே ஒரு டைம் தான் உனக்கு ஞானஸ்நானம். திரும்ப திரும்ப எடுப்பானா அது ஞானஸ்நானம் இல்லை, அதுக்கு வேஸ்ட். திரும்ப திரும்ப எடுத்து அது தவறான